ஹாய் ஆல். விநாயகர் சதுர்த்தி ப்ளாக் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்ததுமே கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. 3 பூரணமும் ஒன்றா பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எள்ளு பூரணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் பூரணமும் அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வெல்லம் ரொம்ப கிறிஸ்டலைஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். தேங்காய் பூரணத்துக்கும் இப்போ மெஷர்மெண்ட்ஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெல்லத்தை இது பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாயிடும். அப்படி ஆகாமல் நம்ம இங்கே பார்த்துக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு பூரணம் பண்ணேன். அதுக்கும் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பூரணத்தையுமே குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த அச்சில் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாவு ரெடி பண்ணி அந்த அச்சில் வச்சு பூரணத்தை உள்ளே வச்சு அந்த ஷேப் கொண்டு வந்தாச்சு. எல்லா கொழுக்கட்டையுமே ஒரு இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சு. விநாயகருக்கு பிரசாதமாக சுண்டலும் பண்ணியிருந்தேன். பட் அது நான் ஃபுல்லாக ரெசிபி கவர் பண்ணலை. அது இந்த குக்கரில் அதான் வச்சுருந்தேன். பட் எல்லாமே ரொம்ப ஜூஸியாக ரொம்ப 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 ருசியாக இருந்துச்சு. எல்லாமே சாமிக்கு படையல் போட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.